கிளி 50 பைசா, எலி 45 பைசா. இன்னும் ஒரு பையிலும் காணோம். அவன் கிளி ஜோசியம் மட்டும்தான் பாப்பான். நான் எலியை சேர்த்து வச்சு பாக்குறேன், ஒருத்தரும் வரமாட்டேங்கிறானே. ஒருவேளை நம்ம ஜாதகம் சரியில்லையோ. வந்துட்டா பெருசா காலங்காத்தால குச்சியை தூக்கி பொண்டாட்டியா லட்சணமா வீட்டுல இருந்து வேலை செய்வோம்னு இல்லாம புருஷனுக்கு போட்டியா கைரேகை ஜோசியம் பார்க்க வந்துட்டா. போனது வந்தது இருக்கிறது இல்லாதது எல்லாத்தையும் புட்டு 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 வச்சிடறேன் சார். புட்டாமலே நான் வைக்கிறேன் சார். நடக்க போறது நடக்காது, ஓடுறது ஓட போறது எல்லாத்தையும் விலாவரியா நான் சொல்றேன் சார். 2 பேர்ல காசு வாங்காம யார் ஜோசியம் பாக்குறது? காசு வேணாம் சார், கடனுக்கு நான் சொல்றேன். சார் அடியே இப்ப தாண்டி புரியுது நீ எதுக்கு ஜோசியம் பார்க்க வர்றேன்னு. ஆள் பிடிக்க வர்றேன் அப்படித்தானே? ஆளும் பிடிப்பேன் காலும் பிடிப்பேன். உங்க சண்டையை வீட்டுல வச்சுக்கலாமே. நீ வா சார், இது ஒரு அலைச்சல் கேஸ். அலைச்சல் கேஸா? சட்டை இன்னைக்கு வீட்டுக்கு வா, கிளிப்பு ஒண்ணு. நல்லா உட்கார் சார். அடே எலிப்பையா, ஐயாவோட ராசிக்கு கூண்ட விட்டு வெளியே வந்து ஒரு நல்ல சீட்டா பொறுக்கி எடுப்பா. வா வா. ஆஹா, ஆதிசங்கரர் படம் சார். இதுக்கு என்ன பலன் தெரியுமா? அவரை மாதிரி காவிய கட்டிட்டு தேசாந்தரம் போன்னு சொல்லுவாரு. அவர் பேச்ச கேட்காதே. அடியே உனக்கு ஈடு கொடுக்க முடியாம நான் தாண்டி ஒரு நாளைக்கு தேசாந்திரம் போக போறேன் சார். ஜெகத்குரு படம் உங்களுக்கு வந்ததால ஜெயங்கிற இடத்துல பேர் ஆரம்பிக்கிற ஒரு பெரிய மனுஷனுடைய உதவி கண்டிப்பா கிடைக்கும். உங்க வாக்கு பறிச்சுட்டா உங்களை பெருசாக்க வைக்கிறேன். ஜெயசீலன் யாரு என்னன்னு தெரியாத ஒரு புது ஆளை இந்த வீட்டுல தங்க வைக்க நான் சம்மதிக்கவே மாட்டேன். அவர் யாரா இருக்கட்டும் என்னவா இருக்கட்டும், முகத்தை பார்த்தா நல்ல மனசுனா தெரியுது. அவரை இந்த வீட்டுல தான் தங்க வைக்க போறேன். இப்படி நல்ல மாதிரி நடிச்சு கையில கிடைச்சு சுருட்டிட்டு எத்தனை பேர் கம்பி இருக்கான்னு உனக்கு தெரியுமா? ஆமா தம்பி, வழக்கத்துக்கு மேல இவ்வளவு ஒத்துமையா அமைதியா இருக்கீங்க. இப்பதான் புயல் அடிச்சு ஓஞ்சிருக்கு, நீ வந்துட்டல்ல. பூகம்பம் தான் அது வழக்கமா அவங்க வீட்டுல ஏற்படுறதான். அது போகட்டும், ஒரு சந்தோஷமான செய்தி. எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, அதுவும் நீ சொன்ன ஜெயலலிதா ஆசாய் மூலமா. எப்படி நம்ம எலிஜோசியம் அட்டகாசம். எனக்கு ஒரு செய்யணும். எதுவா இருந்தாலும் எனக்கு கேளு, உனக்கு என்ன வேணும்னாலும் தரேன். ரொம்ப சந்தோஷம். நான் மாசம் 100 ரூபாய் பணம் தர்றேன். என்ன தெரிய ஒரு பொண்ணு வருவா, அதை அவகிட்ட கொடுத்துடணும். யார் அந்த பொண்ணு? அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நான் சொன்ன மாதிரி பணம் கொடுக்கறது தயார்னா சொல்லுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அவ யாராச்சும் இருக்கட்டும், அவளுக்கு உனக்கு காதல் எதுவும் இல்லையே. என்கிட்ட சொல்லிட்டுப்பா, அப்பதான் எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கும். அது பத்தி மட்டும் ஏதாவது கேட்டீங்க, இனிமே இந்த வீட்டு வாசப்படி மிதிக்க மாட்டேன். தப்பா ஒண்ணு கேட்க மாட்டேன். வெந்நீர் போட்டு வச்சிருக்கேன், போய் கை காலை கழுவிட்டு வா. என்ன சட்டை? வெந்நீரா போட்டு வைக்கிற வெந்நீர், அதுலயே அவனை முக்கி எடுக்கிறேன். முக்கி எடுக்கிற மகானே பாரு. எனக்கு இருக்கிற கவலை எல்லாம் அந்த 150 ரூபாய் வாங்க போற பொண்ணு யாரு, அவளுக்கு இவனுக்கு என்ன உறவு, அவ யாரா இருக்கலாம்? ஓ நிம்மதியை கெடுக்க அவ, ஏன் நிம்மதியை கெடுக்க இவன். எனக்கு வர்ற கோபத்துக்கு கல்ல எடுத்து நசுக்கிக்கலாம் போல தோணுது. என்னையா நெசமாவே கோச்சுக்கிட்டியா? யோ நான் படபடன்னு பேச அவ்வளவுதான்யா. உன் மேல எனக்கு எவ்வளவு ஆசை தெரியுமா? எனக்கு அது ரொம்ப தன்னானே நானே தன்னானே. எப்பா சமையல் சீதாபதி ஐயா, கூட்டு பொரியல் வடபாயசம் அப்பளம்னு சாப்பாடு அட்டகாசமா இருக்கணும். கவலையப்படாதீங்க, நல்ல ஹோட்டலா பார்த்து வாங்கிட்டு வந்துடுறேன். யோ, இந்த வீட்டுல நீ எதுக்கே இருக்க? சமையலுக்கு தான். சக்க பிரதமனும் மலபார் அவியலும் முக்கியமா வேணும். சாப்பாடு ஒண்ணா இருக்கணும். எல்லாம் இன்னைக்கே வா, பின்ன நாளைக்கா? இன்னைக்கு என்ன சார் விசேஷம்? 10 வருஷத்துக்கு அப்புறம் எங்க அம்மாவும் என் தங்கச்சியும் என்ன பாக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க இந்து இருந்தாங்களா? கோட்டயத்துல ஒரு ஏலக்காய் எஸ்டேட் இருக்கு, அதை பாத்துக்கிட்டு அங்கேயே இருக்காங்க. இத்தனை நாளா இவங்களுக்குள்ள வெறும் கடித போக்குவரத்து தான். அம்மா அன்னைக்கு பார்த்த மாதிரி அப்படியே இருக்காங்க. தங்கச்சி தான் மத வளர்ந்துட்டா. ஆனா என் தங்கச்சிக்கு தமிழ் சுட்டு போட்டாலும் வராது. கேரளாவிலே பிறந்து கேரளாவிலே வளர்ந்துட்டாளா, மலையாளம் தான் நல்லா பேசுவா. அம்மா எப்படி? ஐயோ, தமிழ் பிரமாதமா பேசுவாங்க. ஆனா அடிக்கடி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும். மோனே, யார் இந்த கிராக்கு? என் செக்ரட்டரி. ஏடோ செக்ரட்டரி, பெத்தவன் நான் குத்துக்கள் மாதிரி கக்கத்தில் நிக்கிறேன். கக்கத்துலயா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஓ, பக்கத்துலயா? ஆமா, என்ன வச்சுக்கிட்டே இவ்வளவு உன் தங்கச்சி இல்லைங்கிறானே, இப்படி ஒரு செக்ரட்டரி உனக்கு தேவையா? நியாயமான கேள்விதான், பதில் சொல்லுங்க. ஏடோ 10 மாதம் சுமந்து நானே செத்து செத்தா இல்ல பெத்து ஆளாக்கி கூட்டிட்டு வந்திருக்கேன்.
அவளை பார்த்து இவனோட தங்க இல்லைன்னு சொல்றேன். இன்னும் கொஞ்சம் விட்டா என்ன அவளோட நாயே இல்லைன்னு சொல்லுவ போல இருக்கே. தாயே இல்லைன்னு சொல்லுவ போல இருக்கே. அதே தியாகம், கூட பிறந்த அண்ணனும் பெத்த தாயும் சொல்றாங்க, நீங்க வேணா அலட்டிக்கிறீங்க. போய் உங்க வேலையை பாருங்க. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு இவன் கேக்க பிடிச்சு திருக்கணும் போல இருக்கு. அம்மா மூக்க மூக்க அவன் தான் தெரியாதனமா வளர்றானா, நீங்க எதுக்கு அம்மா கோவப்படுறீங்க? அது சரி, ரொம்ப நேரமா கையில சிகரெட் வச்சுக்கிட்டே அலையிறியே, நெருப்பட்டி இல்லையா? அதுவா, சிகரெட் தான் என் கையில, லைட்டர் அவ கையில. ஏன் அப்படி? 3 மணி நேரத்துக்கு ஒரு சிகரெட் தான் பிடிக்கும். இது அம்மாவுடைய ஆர்டர். தாத்தா 3 மணி நேரம் ஆக போகுது போல இருக்கு. கமா, இன்னும் 5 நிமிஷம் பாக்கி இருக்கு. எல்லாரும் சாப்பிட வாங்க. ஜோசியம், எனக்கு ஒரு சந்தேகம். ஒரே உருவத்துல 2 பேர் இருக்க முடியுமா? ஒரே உருவத்துல நான் 3 பேரை பார்த்திருக்கேன். 3 பேரை ஒன்னா பாத்துருக்கியா? ஒன்னாவே பார்த்திருக்கேன். எங்க? தெய்வ மகன் சினிமா படத்துல 3 சிவாஜி ஒன்னா வருவாங்களே. அடச்சே, அவர் சினிமாவில கேட்கலையா, நிஜ வாழ்க்கையில கேட்கிறாரு. நீ சொல்லு கண்ணா. ஒண்ணுமில்ல, என் பொண்டாட்டி மாதிரியே ஒருத்தி என் முதலாளியோட தங்கச்சியை சொல்லிட்டு வந்திருக்கா. உயரம், உருவம், நிறம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. உனக்கு கல்யாணம் ஆச்சா? கல்யாணம் ஆகி விவாகரத்து முடிஞ்சு போச்சு. அது சரி, ஏன்பா விவாகரத்தாச்சு? அத பத்தி மட்டும் கேட்காதீங்கன்னு உங்ககிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன்ல. என்னமா நீ சொன்னா தானே பாரம் குறையும். சொல்லு கண்ணு. சொல்றேன். நம்ம வசதியான இடத்தை வேண்டாம்னு சொல்லிட்டியே, உன் வருங்கால மனைவி எப்படி இருக்கணும்னு நீ எதிர்பார்த்த? சீவி முடிச்சு தலை நிறைய பூ வச்சிருக்கேன். நெத்தியில அகலமா ஒரு குங்குமம் போட்டு 8 கெஜ புடவைய இழுத்து போத்துற மாதிரி கட்டிருக்கணும். கால்ல மெல்லிசா ஒரு கொலுசு மாட்டிக்கிட்டு குடும்ப பாங்கா இருக்கணும். கையில புரிசோட குச்சி ஒண்ணு இருக்கணுமா? அதெல்லாம் எதுக்கு? வயசு எத்தனைக்குள்ள இருக்கணும்? மனசு மட்டும் ஒத்து போயிட்டா வயசு என்னப்பா வயசு? நல்லா சொன்ன நறுக்குங்க. அப்புறம் என்னாச்சு கண்ணு? நான் எதிர்பார்த்த லட்சணங்களோட ஒரு பொண்ணை சந்திக்கிற சந்தர்ப்பம் கிடைச்சது. அன்னைக்கு ஆடி கிருத்திகை கோயிலுக்கு போயிருந்தேன். தங்க எப்படிமா இருக்கா? அப்படியேதான் இருக்கா. சீக்கிரமே குணமாயிடும். வரேன். சாமி, சட்டை மாட்டி கொடுத்துட்டீங்களே. அடேடே, எவன பெருசா உன் தட்டை அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துட்டோம் போல இருக்கு. என்ன பண்றது? கவலைப்படாத, பக்கத்து தெருவுல 15ஆம் நம்பர் வீட்டுல தான் அந்த பொண்ணு இருக்கா. போற வழியில இதை கொடுத்துட்டு உன் தட்டை வாங்கிக்க. தப்பா நினைச்ச மாட்டாங்களா? அதெல்லாம் நினைக்க மாட்டாப்பா, தங்கமான பொண்ணு. கேட்கறதுன்னு தப்பா நினைக்காதீங்க. அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சா? காலகாலத்துல அதை நடத்தி வைக்க வேண்டிய தாயும் தகப்பனும் காலமாயி ரொம்ப நாள் ஆச்சு. கைகால் விளங்காத தங்கச்சி வச்சுட்டு அந்த பொண்ணு பண்ற கஷ்டம் இருக்கு, சொல்லி முடியாதுப்பா. அப்படியா? அப்ப வருமானத்துக்கு? லட்சுமி, சரஸ்வதி, அம்பாள்னு படங்களுக்கு மாடலா போய் போஸ் கொடுக்கறா. 50 100 கொடுப்பா போல இருக்கு. அதான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு நினைச்சேன். இப்பதான் புரியுது. பாவம், அந்த பொண்ணு விஷயத்துலதான் பகவான் கண்ணை திறக்கணும். நட்சத்திரம், புனர்பூசம், கிருஷ்ணமூர்த்தி. ஓஹோ, அந்த பணத்தை நீ என்கிட்ட வந்து வாங்கிக்க சொன்னியா? ஆமா. இதுக்கடையில என் முதலாளியோட தங்கச்சின்னு சொல்லி அவள மாதிரியே ஒருத்தி அங்க நுழைஞ்சிருக்கா. அவ உண்மையிலேயே என் முதலாளியோட தங்கச்சி தானா, இல்ல என் பொண்டாட்டி அங்க போய் வேஷம் போட்டிருக்காளான்னு தெரியாம குழம்பிக்கிட்டு இருக்கேன். இதுல குழப்பமே தேவையில்லை. நிச்சயமா அவன் பொண்டாட்டிதான். ஏதோ திட்டம் போட்டு தான் இங்க வந்திருக்கான். இந்த ஆளு முதலாளி, இவர் சம்சாரத்துக்கு என்ன மாமனா மச்சானா? கண்டிப்பா அந்த பொண்ணு பொண்டாட்டியா இருக்க முடியாது. தங்கச்சி தான். இல்ல பொண்டாட்டிதான். ஏய், தங்கச்சி தான். பொண்டாட்டிதான். எதை வச்சு நீ பொண்டாட்டின்னு சொல்ற? ஒரே மாதிரி 2 பேர் இருக்கிறது நம்ப முடியாத விஷயம். ஏன் நம்ப முடியாது? ஒரே மாதிரி ரெட்டப்பிறவிங்க இருக்கிறது இல்ல? அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி அப்படி இருக்கலாம் இல்லையா? அது கூட பிறந்த பொறப்பியா? யாரு கண்டா? இவர் சம்சாரத்தோட அப்பா ஒரு காலத்துல அந்த முதலாளி வீட்டு பக்கமா போய் மேய்ஞ்சிருக்கலாம் இல்லையா? நிறுத்துங்க. என் முதலாளிக்கு புரிவேன் கோட்டையம், என் பொஞ்சாதிக்கு புரிவேன் திருச்சி. என் முதலாளியோட தங்கச்சிக்கு சுட்டு போட்டாலும் தமிழ் வராது, என் பொஞ்சாதிக்கு சுட்டு போட்டாலும் மலையாளம் வராது. வந்திருக்கிறவா மலையாளத்துல பிறந்து கட்டுறான். என் பொண்டாட்டிக்கு கோபம் வந்தாலும் சரி, குசி வந்தாலும் சரி, என்ன தடைன்னு தான் சொல்லுவா. அது அவ தாய்மொழி. அதே மாதிரி ஒரு பொண்ணுக்கு ஆபத்தோ ஆவேசமோ வரும்போது தன் தாய்மொழியில தான் கத்துவா. நீ என்ன பண்ற? வீட்டுக்கு அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆபத்தை உண்டு பண்ற.
அவன் மலையாளத்துல கத்துனான்னா உன் முதலாளியோட தங்கச்சி, தமிழ்ல அலர்னான்னா உன் பொண்டாட்டி. எப்படிமா என் யோசனை? ஐயோ ஜோசியம், நீ உருப்படியே சொன்ன ஒரே யோசனை இதுதான். நான் வரேன். பாத்தியா என்ன பத்தி அவர் என்ன சொல்லிட்டு போனார்? கடவுள் உனக்கு பெருசா மூளையை கொடுத்துருக்கானே தவிர. சரி அதை விடு, அந்த பொண்ணை பத்தி என்ன விஷயம்ங்கிற? நிச்சயமா அந்த பொண்ணு முதலாளியோட தங்கச்சி தான். இல்ல பொண்டாட்டி தான். என்ன பந்தயம் கட்டுறேன்? பொண்டாட்டியா இருந்தா நான் மட்டும் அடிச்சுக்கிறேன், தங்கச்சியா இருந்தா நான் மட்டும் அடிச்சுக்கிறேன். ஆரம்பிச்சுடலாமா? கொஞ்சம் தள்ளி கொண்டாங்க. யார் யானி? சிகை அலங்காரம் சின்னசாமி. ஒட்டன்னு சத்தம் வந்தது, உள்ள நுழைஞ்சிட்டேன். பந்தயமே இப்பதான் கட்டியிருக்கோம், அதுக்குள்ள கடையை பரப்பி கத்தி வேற திட்டுறியா? தொழிலாளரும் துடிச்சிட்டு இருக்கேன். முதல் மொட்டை நீதான். சிகை அலங்காரம் தேவைப்படும் போது சொல்லி அனுப்புறோம், அப்ப வந்து நீங்க கை வச்சா போதும். நீ ஒண்ணும் சொல்ல வேணாம், வர்ற வழி போற வழிதான்